பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க சிறியவனை புடிதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான புதிய மாத வாழ்த்துதல்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கோடா கோடியாய் பெருகு பண்ணுவாராக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பார்த்தீங்களா, ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பது என்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது எதுவும் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு தருகிற கிருபை, நம் உயிர் வாழ்வதும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவனுடைய சுத்த கிருபை. எனவே இந்த கிருபையை நாம் பிடித்து கொண்டு இந்த மாதத்தில் எவ்வளவு நாம் ஆண்டவருக்காக வாழ முடியுமோ அவ்வளவு நாம் வாழ்வோம், எவ்வளவு நாம் ஆண்டவருக்காக செய்ய முடியுமோ அவ்வளவு நாம் செய்வோம். அப்பொழுது கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஒரு அர்த்தமுள்ள மாதமாக மாற்றி கொடுப்பார். நம்ம இந்த பூமியில் எந்த மனுஷனையும் நம்பலை, எந்த மனுஷனுக்காகவும் வாழலை, ஆண்டவருக்காக தான் நம்ம வாழ்கிறோம், அவருக்காக தான் நம்ம ஊழியம் செய்கிறோம். எனவே அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரித்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, காலங்கள் தாமதிக்க எதிர்பார்க்கிற நன்மை அது தாமதப்பட அது உள்ளத்தை அதிகமாக சோர்ந்து போக பண்ணும். வேலை கிடைக்கவில்லையே, பல வருடங்கள் ஆகிவிட்டதே, திருமணமாகவில்லையே, இன்னும் 10 வருடங்கள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லையே, சொந்தமாய் வீடு வாங்க முடியவில்லையே, இந்த வியாதியோடு இத்தனை வருடமாய் போராடுகிறேனே என்று இந்த காத்திரத்தில் நிமித்தமாய் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் இருதயம் இழைத்து போயிருக்கலாம். ஆண்டவர் அது நன்றாய் உணர்கின்றார். எனவே தான் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். விரும்பியது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்கள் எதை விரும்பினீர்களோ, எதற்காக இத்தனை வருடங்களாய் காத்திருந்தீர்களோ அதை இந்த நாளிலே கொடுப்பார். அப்பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். இந்த காத்திரத்தில் இன்பமாக முடியும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய புதிய மாதத்திற்கு வாக்கு தத்தமாக செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். சில வசனங்களை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 25வது வசனம் முதல். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்,
அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. பார்த்திங்களா, இந்த புதிய மாத வாக்குத்தத்த செய்தி மதுரமாய் மாறுவதை நமக்கு காண்பிக்கின்றது. மாறா என்றாலே கசப்பு, மாறா என்றாலே வேதனை, மாறா என்றாலே முறுமுறுப்பு, மாறா என்றாலே அது யாருக்கும் பிடிக்காத ஒரு காரியம். 3 நாட்களாக அவர்களுக்கு தண்ணீரே இல்லை. பெரியவர்கள் தண்ணீர் தாகத்தை ஒருவேளை சகிக்கலாம், பொறுத்து கொள்ளலாம், சரி பல்ல கடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைகள் தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் இருக்க முடியுமா? அதனால தான் அவங்க முறுமுறுக்கிறாங்க, அதனால தான் அவங்க வேதனைப்படுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்குது, ஒரு ஆறு வருகிறது. ஆனால் அது கசப்பானதாக, குடிப்பதற்கு தகுதி இல்லாததாக இருந்தது என்று நான் காண்கிறோம். சென்ற மாதம் வரைக்கும், அதாவது இந்த 2025 ஜனவரி மாதத்திலிருந்து முடிந்திருக்கிறது அக்டோபர், புதுசாக இப்போ நவம்பருக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கிறோம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இது போலவே மாறாவையே சந்தித்திருக்கலாம், கசப்பானவைகளே சந்தித்திருக்கலாம், கசப்பான சம்பவங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், பிடிக்காத சம்பவங்களே நடந்திருக்கலாம், எதிர்பார்த்தது எல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம். யாரெல்லாம் உங்கள் கூட இருப்பாங்கன்னு நினச்சிங்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு போயிருக்கலாம். நம்ப முடியாத வேதனையான சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். என்ன வாழ்க்கை இது, இவ்வளவு கசப்பாக இருக்கிறதே, why my life is like this, why it is so bitter சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வேதனையோடு இந்த நாளில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த செய்தி இந்த நாளில் கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறவாதிருங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா, இந்த புதிய மாதத்தில் எவ்வளவு கசப்பாய் உன் வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தாலும், நான் இந்த மாதத்தில், இந்த நாளிலிருந்து, புதிய நாளிலிருந்து அதை நான் மதுரமாக இன்பமானதாக மாற்றுவேன். குடிப்பதற்கு தகுதி இல்லாமல் இருந்த மாறா தண்ணீரை ஒரு மதுரமாய் மாறி எல்லா ஜனங்களும் குடிக்கும்படியாய் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையை விரும்பப்படுகிற வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன். நான் நன்கு படித்தேன் ஆண்டவருடைய கிருபையினாலே. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு நீ படிக்க வச்சாங்க. படிப்பின் முக்கியத்துவத்தை தாயார் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால நாங்கள்லாம் நல்லா படித்தோம், 3 பேருமே நன்கு படித்தோம். ஆனால் மிகவும் துரஷ்டவசமாக அவ்வளோ படித்திருந்தும் தகுதியான வேலை கிடைக்கவில்லை. அந்த வேலை இல்லாத நாட்கள் 1.5 வருடமாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு வேலை கிடைத்து கொஞ்சம் சம்பளம், முதல் 3 வருடங்கள், அப்புறம் 4 வருடங்கள், 5, 6 வருடங்கள். ஐயோ, நான் பட்ட வேதனை. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மாறாவாக நான் இருந்த காலங்கள், என் வாழ்க்கை கசப்பாக இருந்த காலங்கள். கொஞ்சம் சம்பளம், அதுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் வரணும் போகணும். ஐயோ, வாழ்க்கையை கசப்பாக எனக்கு இருந்தது. பஸ்ஸில் ஏறணும், காத்திருக்கணும், சண்டையாக இருக்கும், இடிச்சிருவாங்க, உட்கார சீட் கிடைக்காது, ஓடி ஓடி போய் ஏறணும். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒருக்கா நான் பஸ்ஸு பின்னாலே ஓடினதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பஸ்ஸை கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. அங்கேருந்து வாலிபர்லாம் விசிலாம் அடித்து பஸ் நிப்பாட்டு ஒருத்தர் ஓடி வரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே பஸ்ஸு போய் விட்டது. ஏன்னா அதுக்கு பிறகு குறும்பூருக்கு போய் அங்கேருந்து ஆசிரியர் பஸ்ஸுக்கு வரணும். பல மாறாவாக என்னுடைய வாழ்க்கை பல வருடங்களாக இருந்து வந்தது. அதில் நான் திரும்பி பார்ப்பது உண்டு. என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட இதை போலவே மாறா வாழ்க்கை கசப்பு, குடும்ப வாழ்க்கை கசப்பு, திருமண வாழ்க்கை கசப்பு, பிள்ளைகளினாலே கசப்பு, வீடு கட்டிட்டு போனால் பக்கத்து வீட்டுக்காரங்களால் கசப்பு, வியாதிகளால் என் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது, எதிர்பாராத விபத்தை சந்தித்தபடினால என் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது, அந்த சம்பவம் நடந்ததுனால இவ்வளவு லட்சத்தை நான் இழந்து போனதுனால என் வாழ்க்கை கசப்பு. பலவாறு மனிதனுடைய வாழ்க்கையை கசப்பாக மாறாவாக சாத்தான் மாற்றி வைக்கின்றான். மாறாவாகி மாறின பிறகு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. There is no point of being happy man or being a happy woman. There is no chance at all. வாழ்க்கை அவ்வளோ கசப்பாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களையும் அப்படி கசப்பாக வச்சு நைக்கணும்னு பிசாசு நினைக்கும் பொழுதுதான் ஒரு மரத்தை எடுத்து மோசே போட்டார் என்று பார்க்கிறோம். கசப்பான தண்ணிக்குள்ள அந்த மரத்தை போட்ட உடனே அது இனிப்பான ஒரு தண்ணீராக, குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டான தண்ணீராக மாறிட்டு. கானாவு திருமண வீட்டிலே சாதாரண தண்ணீரை இயேசு ஆணையிட்டபடியினாலே எடுத்து மக்களுக்கு பரிமாறினபடியினாலே அது அவ்வளவு சுவையான திராட்சரசமாய் மாறியது போல இங்கே அவ்வளவு கசப்பான தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்ற நல்ல சுவையான தண்ணீராக மாறிற்று.
இப்போ ஆர்வ ஓட்டுறங்கிறாங்க, பாட்டிலில் பிஸ்லரி வாட்டர்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் சிஸ்டர் வந்து எப்போவுமே அதை காய்ச்சி கொடுத்துருவாங்க. ஆற்று தண்ணியை பிடிச்சி காய்ச்சி, கோயில் கிணத்துலேருந்து வர தண்ணி எடுத்து காய்ச்சி கொடுப்பாங்க. தண்ணீர் என்பது பல விதங்களிலே கிடைக்கிறது. அதில் ஒரு சில தண்ணீர் மிகவும் சுவையாக இருக்கிறது. தாமிரபரணி தண்ணீரிலிருந்து தான் திருநெல்வேலி அல்வாவே ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணீர் இல்லாமல் வேறு எந்த தண்ணீரில் ரெடி பண்ணாலும் அந்த அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. திருநெல்வேலி அல்வாவில் அந்த தாமிரபரணி தண்ணீர்லேருந்து தான் அவ்வளோ டேஸ்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, சொல்லப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை கசப்பாகிற பொழுது அந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவதற்கு ஒரே மரத்திற்கு தான் வல்லமை உண்டு. அதுதான் சிலுவையின் மரம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இயேசு சிலுவையிலே 3 ஆணிகள் மேலே 6 மணி நேரம் அசையாமல் தொங்கியது உங்களுக்கு தெரியும். அவர் 3 வெயிட்டையும் அந்த 3 ஆணியில் தான் போட்டு தொங்குறாரு. 6 மணி நேரம் அசையவே கூடாது. பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு அனுபவம். அதன் வழியாக அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். இரத்தத்தை எல்லாம் சிந்தி அந்த கசப்பான சிலுவையிலே அவர் தொங்கி அவர் மரித்தார். இரத்தமெல்லாம் ஆறாக ஓடிக்கொண்டே இருந்தது. என்றைக்கு இந்த சிலுவை மரத்தை நான் தியானித்து அங்கே தொங்குகிற ஆண்டவர் இயேசுவின் தியாகங்களை நான் தியானித்து அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோமோ, கதறி அழுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் ஒரு வினாடியிலே அது மதுரமானதாக மாறிவிடும். எவ்வளவு கொடிதான ஆட்கொள்ளி வியாதிகள் உங்களை பிடித்திருந்தாலும், உங்களுக்கு பிடித்தமானவர்களை பிடித்திருந்தாலும், நீங்கள் அந்த சிலுவையிலே தொங்குகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் ஒரு நிமிடத்தில் இந்த கசப்புகள் எல்லாம் மறைந்துவிடும். வியாதி நகோரங்கள் எல்லாம் மறைந்துவிடும். கிருமிகள் எல்லாம், நோய் தொற்றுகள் எல்லாம் மறைந்துவிடும். பயங்கரமாய் தோன்றுகிற வியாதிகள் ஒரு நிமிடத்தில் ஒன்றுமில்லாமல் போய் அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் சிலுவையிலே சிந்தப்படுகிற அந்த இரத்தத்திற்கு, இயேசுவின் இரத்தத்திற்கு அன்றும் இன்றும் என்றும் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசு எவ்வளவு பெரிதான ஒரு விளைக்கரையத்தை செலுத்தினார் என்று நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள் என்றால், சிலுவையை தியானித்து பல மணி நேரங்கள் நீங்கள் கதறி அழுந்து ஜெபிப்பீர்கள் என்றதன் பிற்பாடு அந்த சிலுவையில் சிந்தப்படும் இரத்தம் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நீங்கள் எங்கு போய் யாருக்காக ஜெபித்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற, குடும்பங்களில் இருக்கிற, பிஸ்னஸில் இருக்கிற எல்லா கசப்புகளுமே மறைந்து ஒரு மதுரமான வாழ்க்கை உண்டாகும். அது இந்த புதிய மாதத்தில் உண்டாகிறது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியம் என்பதை மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், சிலுவை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவை உங்களுடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று கண்ணாக இருக்கிறது. சகல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு போதுமானதாக இருக்கிறது. சிலுவைக்கு முன்பு தான் பிசாசு நடுங்குது. சிலுவையில் தொங்குகிற இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுதுதான் பிசாசுகள் காதை பொத்தி கொண்டு ஓடுகிறது. அந்த நாமத்திற்கு வல்லமை வந்தது காரணமே சிலுவையின் தியாகம் தான் என்பதை மறக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் தண்ணி கிடச்சிருது. அந்த ஒரு மரத்தை எடுத்து உள்ளே போட்ட உடனே எல்லாரும் அந்த சுவையான தண்ணீரை குடிக்கிறாங்க. ஆடு மாடுகள் குடிக்கணும், சின்ன பிள்ளைகள் குடிக்கிறாங்க, வாலிபர்கள் குடிக்கிறாங்க, வயசானவங்க குடிக்கிறாங்க. எல்லாருக்கும் அங்கே தண்ணீர் கிடைத்தது என்று நாம் பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு அடுத்த வசனத்தை பாருங்கள், 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரிய கர்த்தர் என்று. நான் எகிப்தியர்களுக்கு வரவழைத்த வியாதிகள் எதையும் உன் மீது வரவழைப்பதில்லை. அப்படி என்றால் இன்றைக்கி எவ்வளோ வியாதிகள் இருக்கின்றன. அவைகள் யாருக்கு வர வேண்டும் என்றால் எகிப்தியர்களுக்கு வர வேண்டும். கர்த்தரை அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் சண்டாளர்களுக்கும் தான் வியாதி. இஸ்ரவேலர்களுக்கு கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. அதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு நோ தட் sickness and diseases are not meant for godly children. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வியாதியை வரக்கூடாது. அது பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் பகைக்கிறவர்களுக்கும் தான் அந்த வியாதி ஆண்டவர் வச்சிருக்கார். எகிப்தியர்களுக்கு வரவழைத்த வியாதிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வியாதியே போ அப்படின்னா போகுது. எங்கே போகுது? கர்த்தருக்கு எதிராக இருக்கிறவங்க, ஊழியத்துக்கு எதிராக இருக்கிறவங்கள தான் பிடிக்குது. உங்களுக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்கள தான் இந்த புதிய மாதத்தில் வியாதி பிடிக்கும். அந்த வியாதிகள் எதுவும் கடந்த காலத்தில் உங்களை பிடிச்சிருந்த அந்த வியாதிகள் எதுவும் இந்த மாதத்தில் உங்களை பிடிக்க முடியாது. அந்த வியாதிகளை உன்மீது நான் வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
இந்த உலகத்திலே மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒன்று இருக்கும் என்றால் அது வியாதி இல்லாமல் வாழ்வது தான். எதுவுமே கிடையாது. ரெண்டாவது தான் வேலை, ரெண்டாவது தான் வீடு, சொத்துக்கள், பணங்கள், கோடிகள், குடும்பங்கள் எல்லாம். முதலாவது நாம் வியாதி இல்லாத வாழ்க்கை இந்த பூமியில் கடைசி பரியந்தம் வாழ வேண்டும். Do you know that? The greatest blessing in the world. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் வியாதியே இல்லை. என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆயிரும். எவ்வளோ தூரம் நடந்தாலும் ஓடினாலும் ஒன்றும் செய்யாது. எத்தனை வயதானாலும் அந்த வயதுக்குரிய முதுமை உங்களுக்கு வராது. கண்களுக்கு எல்லாரும் கண்ணாடி போட்டால் நீங்கள் போட வேண்டிய சூழ்நிலை வராது. எவ்வளவோ பேர் சுகர் அலையும்போது உங்களுக்கு சுகரே வராது. உங்களுக்கு யூரியா எல்லாம் நார்மலாக இருக்கும், ப்ரெஷர் எல்லாம் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு கிளடு தட்டாது. ஆண்டவர் உங்களை வாலிபனாகவே வைத்திருப்பார். இதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. நான் எகிப்தியர்களுக்கு வரவழைத்த வாதைகளை உன்மீது நான் வரவழைப்பதில்லை. அதோடு கூட ஆண்டவர் விடலை, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐ எம் த காட் ஹூ ஹீல்ஸ் யூ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வாசிக்கிறேன். ஏற்கனவே உங்களை ஏதாவது ஒரு வியாதி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் என்றால், உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்குன்னா ஆண்டவர் நீ போயிரு அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிவிட்டு உங்களை ஹீல் பண்ணுபவராக, சுகப்படுத்துபவராக இந்த மாதத்தில் இருக்கிறார். உங்கள் வீட்டில் எத்தனையோ வருடமாக இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதியை இந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயமாக தள்ளி விடுவார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இதைத்தான் இந்த நாளிலே நான் காண்கிறோம். God is going to heal you on this month. இந்த மாதத்தில் ஒரு பெரிய செய்தி, ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார் என்பது தான். ஏன்னா வியாதி வந்த பிறகு நம்ம நாம இருக்க முடியாது, ஓடியாட முடியாது, வேலை செய்ய முடியாது, சாதிக்க முடியாது, தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அது ஒரு எலும்புருக்கியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும். அப்படிப்பட்ட வியாதிகளை நான் உன் வாழ்க்கையில் நான் வரவழைக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால நைட்டு நல்லா பரோட்டாலாம் சாப்பிடுவேன். அப்போ வாங்கி கொடுப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சி ஜிம்முக்கு 5 மணிக்கெலாம் போயிட்டு வேகமாக போயிட்டு குளிச்சுட்டு அப்போ ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் சரியாக சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு அல்சருங்கிற வியாதி வந்துச்சு. அப்போ எப்போ பார்த்தாலும் இரவு நேரத்திலலாம் வயிறில் வலி அப்படி துடிப்பேன் பெரியத்துக்குரியவர்களே. இந்த சமயத்தில் தான் என்னுடைய ஆவிக்கிற தகப்பனார் வின்சென்ட் பால் எபனேசர் ஐயா மூலமாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ அவங்க எனக்கு ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அக்ரவேட் ஆயிடுச்சு. சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு தான் சாப்பிடுவோம், ஜெபம் பண்ண பிறகு தான் சாப்பிடுவோம். அப்போ ரொம்ப எனக்கு காலையிலேருந்து சாப்பிடாதனால அந்த அல்சர் பயங்கரமாக வந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போராடினேன், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்க, நான் உபவாசம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் உபவாசம் செய்வது எனக்கு எவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஐயா என்று நான் கெஞ்சினேன். அதுக்கப்புறம் பல மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்து கர்த்தருடைய கிருபையினாலே நான் துணிந்து உபவாசம் செய்த பொழுது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இந்த அல்சருங்கிற வியாதிங்கிற நாமமே எனக்கு இல்லாமல் போய்விட்டது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நமக்கு ஒரு காலத்தில் அல்சர் இருந்ததா அப்படின்னு. காரணம் என்ன? மிக அதிகமான கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது, பாராட்டப்பட்டது. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் வரணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், எனக்கு வியாதி வரக்கூடாது, எனக்கு அல்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார். உங்களுக்கும் கூட அவர் அப்படியே செய்வார். உங்களையும் கூட வியாதி இல்லாத ஒரு மனிதனாக இந்த புதிய மாதத்திலே மாற்றுவார். உங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப வியாதிப்பட்டு இருந்திருக்கலாம், டாக்டர்ஸ்டே போய் எங்கள் ஹாஸ்பிட்டலே போய் கிடந்திருக்கலாம். இப்போ அவங்க நல்ல சுகமாக இருக்கிறத பார்த்து நம்ம பிள்ளையா சுகமாக இல்லாமல் இருந்தா, நம்ம பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு திடகாத்திரமாக புஷ்டியாக இருக்கும்படியாக வியாதி இல்லாமல் வாழும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார் என்பது தான் இந்த நாளில் அடுத்தாப்பில் பார்க்குறோம். அங்கே 27ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன. இப்படியா அவங்க அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இஸ்ரவேலைட்ஸ் 40 வருஷமும் அவங்க எகிப்திலேருந்து கானான் வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு இடமா போயிட்டே இருந்தாங்க. அவங்க மாராக்கு தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு 3 நாட்கள் தண்ணி குடிக்காமலாம் இருந்து பிறகு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து மாராவை மதுரமாய் மாற்றி அதுக்கு பிறகு அவங்க அப்படி ட்ராவல் பண்ணுவோன்னா கொஞ்சம் தூரத்தில் ஏலிம் எனப்பட்ட ஒரு இடம் வந்ததான். என்ன இடம்? ஏலிம். ஏலிமில் 12 நீரூற்றுகள் எங்கே இருக்குது, பெரிய பெரிய நீரூற்றுகள். 12 கோத்திரத்தார் ஒவ்வொரு நீரூற்றில் போய் குடிக்கிறாங்க. 70 பேரிச்ச மரங்கள், பெரிய மரங்கள், எல்லா மரங்களிலும் ஏராளமான பேரிச்ச மரங்கள் இருந்தன. அவர்கள் பசியாறும்படியாக ஆண்டவர் அங்கே ஏளிமை காண்பித்தார். ஒரு பெரிய மாராவுக்கு அப்புறமாக ஒரு பெரிய ஏளிமை ஆண்டவர் சில வசனங்களிலே காமிக்கிறார். அடுத்த ஸ்டாப் ஏளிமாக இருந்தது. இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஏளிமாக இருக்க கடவுது.
இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நீரூற்றுகளை கட்டளையிடுவாராக. எவ்வளவு குடித்தாலும், எவ்வளவு நீங்கள் உங்கள் கால்நடைகளுக்கு பயன்படுத்தினாலும், குளித்தாலும், சமையலுக்கு பயன்படுத்தினாலும், எத்தனையோ பேருக்கு கொடுத்தாலும் அது குறையாதபடிக்கு நீரூற்றாக பாய்ந்து கொண்டே இருக்கும். 12 நீரூற்றுகளை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு தருவார். 12 பிஸ்னஸ்களை தருவார். 12 விதமான வருமானங்களை ஆண்டவர் தருவார். 12 விதமான ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு காணியாட்சியை கொடுப்பார். 12 விதமான வீடுகளை கொடுப்பார். இந்த மாதத்திலே ஆண்டவர் ஏழிமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தாப்புல சுவையான டேட்ஸ், அதான் ரொம்ப முக்கியம். பேரிச்சம்பழம், அரேபியா போயிட்டு வரவங்க எல்லாருமே டேட்ஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க. துபாயில் இருக்கிற என் மகன் சாலமன் அவர் வரும்போதெல்லாம் டேட்ஸ் வாங்கிட்டு வருவார். என்ன டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊர் டேட்ஸை விட. ஐயோ, அது சாப்பிட்டாலே வாயில் போட்டாலே போயிடும். அவ்வளோ ஸ்ட்ராங்கு, அவ்வளோ போஷாக்கு நமக்கு கொண்டு வரும். இது போன்ற நல்ல பெரிய 70 மரங்களை ஆண்டவர் பேரிச்சம்பழங்களோடு கொடுத்து மக்களே சாப்பிட்டுக்கிட்டுங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் ஓடி ஓடி போய் பறித்து சாப்பிட்றாங்க. குறைஞ்சிருக்காது. அப்படி தானே ஆண்டவர் அற்புதங்களை செய்பவர் தானே. இந்த 70 மரங்களிலும் இந்த 40 லட்சம் ஜனங்களுக்கும் தேவையான அந்த பேரிச்சம்பழங்களை கர்த்தர் வைத்திருந்தார். எல்லாரும் சாப்பிட்டு நல்லா பசியாக இருந்தாங்க. தொடர்ந்து போகிற பாதையில் தேவைக்காக பேரிச்சம்பழங்களை பறித்து வச்சுருப்பாங்க, பார்சல் பண்ணியிருப்பாங்க. தண்ணீரை பெரிய பெரிய துருத்தியில் எடுத்து வச்சுருப்பாங்க. கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீர்களா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்தபடியினால ஏழிமை அவர்களுக்கு காண்பித்தார். இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மாறா கசப்பு, வேதனை, வியாதி, வருத்தம், துரோகம், ஏமாற்றங்கள், தாங்க முடியாத துயரங்கள், துக்கங்கள் என்று சொல்லி வாழ்ந்திருக்கலாம். வறுமை, கஷ்டம். இனி ஆண்டவர் உங்களை ஏழிமைக்குள்ளே அழைத்து கொண்டு செல்லுவார். நீரூற்றாக இருக்கும், தண்ணீராக இருக்கும். அங்கே உங்களுக்கு ஏராளமான பேரிச்சம்பழங்கள், நல்ல உணவை ஆண்டவர் கொடுப்பார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அதற்கு தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை இந்த வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க முடியாது செய்தார். இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும்? நவம்பர், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதம், நவம்பர் மாதம் ஏழிமாக இருக்க போகிறது. இந்த ஊழியக்காரங்கள்லாம் ஒரு சிலருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ஆரம்ப காலங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எவ்வளவு ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு ஒரே சைக்கிளே எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா ஏழிமில் அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. எத்தனை வேலைக்காரங்க, எத்தனை பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் வந்துருக்குது. எவ்வளோ வாலண்டியர்ஸ், எவ்வளோ மக்கள், எவ்வளோ பில்டிங்ஸு, எவ்வளோ மிஷின்ஸு. எப்படி அவங்கள ஏழிம் எனப்பட்ட அந்த செழிப்பான காலத்திற்குள்ளாக ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். உங்களையும் அவர் ஏழிமுக்குள்ளாக நடத்தி கொண்டு வருவார். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுமே ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு சித்தம் என்று அவர்களை சபிக்க வந்த பீலையாம் கண்டார் என்று நாம் காண்கிறோம். 23 சங்கீதத்தை வாசித்திருக்கீங்களா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. He leads me beside quiet waters, leads me in green pastures. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள். நம்மை மிகவும் செழிப்பாக அவர் வைத்திருப்பார். இது நாள் வரைக்கும் தட்டுப்பாடு, வறுமை, இதுக்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை, நீங்கள் தவிச்சிருக்கலாம். இனி வருகிற காலங்கள் முழுவதும் உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியான ஒரு ஏழி மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். செழிப்பான ஏழிமாக, செழிப்பான நீரூற்றுகளாக பேரிச்சம்பழங்களை நீங்கள் காண்கிற காலங்கள் வருகிறது. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை கேட்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. எங்களை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக, ஏழியும் எனப்பட்ட ஆசீர்வாதமான மாதத்திற்குள்ளாக அழைத்து கொண்டு வந்திருக்கீங்க. உமக்கு நன்றியப்பா. மாறா போதுமையா, வறுமை போதுமையா, வியாதி போதுமையா, அவமானங்கள் போதும், பொல்லாத மனிதர்களுடைய நெருக்கங்கள் போதும். வருகிற காலங்களை இன்பமாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ராஜா ஆண்டவரை எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்குவீராக, எப்படியாவது கர்த்தர் உதவி செய்வீராக, எப்படியாவது கர்த்தர் பலப்படுத்துவீராக, எப்படியாவது கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரை ஏழிமுக்குள்ளே இவள் கடந்து போவார்களாக. இந்த மாதம் ஏழிம் எனப்பட்ட ஆசீர்வாதமான மாதமாய் மாறுவதாக, நீரூற்றுகள் பாய்ந்து வருவதாக, பேரிச்சம் மரங்கள் ஆண்டவரை உண்டாவதாக, கண்களுக்கு தட்டுப்படுவதாக, எவ்வளவு பறித்தாலும் சாப்பிட்டாலும் குறையாத பேரிச்சம் மரங்களை கர்த்தர் பிள்ளைகளுக்காக நீ ஏற்படுத்தி கொடுப்பீராக. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான மாதத்தை எங்களுக்கு காண்பித்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம்.
வியாதியை வேண்டாம், உன்னை சுகமாக்குற பரிகாரிய கர்த்தர் நானே. எகிப்தியர்களுக்கு வரவழைத்த வாதைகளை உன்மீது நான் வரவழைப்பதில்லை. அந்த வார்த்தை போதும் யா. வியாதி எங்களுக்கு கிடையாது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எங்களுக்கு போதும். ஆஸ்பத்திரி எங்களுக்கு கிடையாது, மருந்து மாத்திரைகள் வாழ்கிற காலங்கள் போதும். ஆண்டவரே, 1 லட்ச ரூபாய்க்கு மாத்திரை, மாதந்தோறும் 2 லட்ச ரூபாய்க்கு மாத்திரை அந்த அவல நிலைமையை மாற்றும். ரத்தத்தினால சுகத்தை தாரும் ஐயா, பலத்தை தாரும். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளும். பாவங்கள், வாலிபத்தின் பாவங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனங்கள் இருந்து விடுதலை தாரும். கெட்ட பழக்கங்கள், நண்பர்கள் இருந்து விடுதலை தாரும். பெற்ற தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் தலை குனிவை ஏற்படுத்தி விடாதபடி காத்துக்கொள்ளும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன், நன்றி. தொடர்ந்து உடைய வல்லமையான கரம் எங்களை தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகள் எதை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அது வரட்டும், இந்த மாதத்தில் வரட்டும். ஆண்டவரே, சொந்தமான வீடுகளை தார், நிலங்களை தார், பிஸ்னஸை தார், சொந்தமாக எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் அப்பா. பிசாசின் கிரியைகளாம் அழியட்டும் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே செய்வீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே வழிநடத்துவீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், கீழே விழுந்துடக்கூடாது. நீண்ட காலமாய் குழந்தை இல்லை, திருமணம் ஆகவில்லைன்னு சொல்லி தவிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். கவர்மெண்ட் ஜாப் தாரும், வீசாக்களை தாரும், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கட்டும். உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் திருநாட்டை, அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் தங்க அநேக மக்களை அழைத்து கொண்டு வாரும். கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்யும். உமக்கு எல்லா துதிய நம்மையுமே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, இவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, ஆமென்.